கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் சிட்கோ தொழில்பேட்டையில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48,000 சதுர அடி பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பல அடுக்குமாடி அலுவலக வளாகத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுதியளிப்பு குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதியளிப்பு குழு தலைவர் டி. வேல்முருகன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பேரவை குழு உறுப்பினர்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் கே. மோகன், அரசு முதன்மை செயலாளர் முனைவர் கி. சீனிவாசன் உள்ளிட்டோர் சிட்கோ தொழில்பேட்டை வளாகத்தை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் பொழுது சிட்கோ செயற்பொறியாளர் ஆமா பாஸ்கரன், உதவி செயற்பொறியாளர் கோ. அமரசங்கு, கிளை மேலாளர் சித்திகலி, ஓசூர் மாநகர மேயர் ஏ. சத்யா, மாநகர ஆணையாளர் சபீர் ஆலம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஆய்விற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய உறுதியளிப்பு குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தெரிவிக்கையில், அப்படியே சார் எனக்கு இந்த தொழில் அதாவது தமிழ்நாடு சிட்கோ மூலம் குறுந்தொழில் முனைவோர்களின் தேவையை பூர்த்தி செய்ய 48,000 சதுர அடியில் கட்டப்பட்டு வருகின்ற 29 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகின்ற இந்த கட்டடத்தை குழு தரைதளம் மேல்தளம் ஆகிய இடங்களுக்கு சென்று இந்த கட்டடத்துடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்தது. உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் இந்த ஓசூருடைய சப் கலெக்டர் மற்றும் மேயர் அவர்களும் எங்கள் குழுவினுடைய உறுப்பினர்கள் மாண்புமிகு திரு மோகன், மாண்புமிகு திரு நல்லதம்பி, மாண்புமிகு திரு மாங்குடி, மாண்புமிகு திரு அருள் உள்ளிட்ட குழு உறுப்பினர்களும் நாங்கள் ஆய்வு செய்தோம். சம்பந்தப்பட்ட சிட்கோனுடைய இந்த கட்டடத்தினுடைய மேற்பார்வை பொறியாளர்கள் குழு முன் ஆஜராகி இது கட்டப்பட்டு வருகின்ற விதத்தை குறித்து குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குழுவும் குழு உறுப்பினர்களும் இதனுடைய உறுதித்தன்மையும் சோதனை செய்து எந்த குறை காண முடியாத அளவில் ஒப்பந்ததாரர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து, வெளி மாநில தொழிலாளர்களை கொண்டு இந்த பணி நடைபெறுகின்ற காரணத்தினால் இங்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் இருந்துதான் இந்த கற்களை பயன்படுத்துவதும், கம்பிகளை பயன்படுத்துவதும், கலவைகளை பயன்படுத்துவதும் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் இல்லாத போது இந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டால் அவருடைய உறுதித்தன்மைக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். காரணம் மொழி பிரச்சனையின் காரணமாக. அதனால் அதையும் உன்னிப்பாக கவனித்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குழு சம்பந்தப்பட்ட பொறியாளர்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறது.